ஓகே, குட் ஈவினிங். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்மர் பார்ட் பார்த்துருந்தேங்க. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய தியரி பிளஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம கன்டினியூ பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல டிரான்ஸ்ஃபார்மர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் கேட்கறப்ப நம்ம சால்வ் பண்றதுக்கு தேவையான ஃபார்முலா செக்ஷன்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல பார்க்கலாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஸோ ஏஜி, அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏஜி ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆக்குபைட் பை த மேக்னெட்டிக் மெட்டீரியல் பிளஸ் இன்சுலேஷன் மெட்டீரியல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மருடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏரியா ஆக்குபைடு பை த மேக்னெட்டிக் மெட்டீரியல் பிளஸ் இன்சுலேஷன் மெட்டீரியல், இது ரெண்டும் ஆட் பண்ணா கிடைக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியாவா இருக்கக்கூடியதா இருக்குங்க. பட் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எது வழியா லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் கோர்ல மட்டும்தான் லிங்க் ஆகுதுங்க. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் கிராஸ் ஏரியா தான் வந்து கால்குலேஷன்ஸ்க்கு எடுத்துக்கணுங்க. ஸோ இப்போ நெட் கிராஸ், அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துட்டு பிளஸ் இன்சுலேஷன் மெட்டீரியலுடைய ஏரியா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அதாவது கிராஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் இருந்து நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்து கிடைக்கூடியதா இருக்குங்க. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேணும் அப்படின்னா நமக்கு ஏரியா ஆக்குபைடு பை த மெட்டீரியல், மேக்னெட்டிக் மெட்டீரியல் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க, நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் இன்சுலேஷனை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதுங்க, நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா phi ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ். நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து phi அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா B இன்டூ ஏஎன். ஸோ B அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இன்டூ ஏஎன் ஏரியா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய ஸ்பெசிபிக் வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் டிவைடட் பை கேவிஏ ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருடைய வெயிட் டிவைடட் பை கேவிஏ ரேட்டிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெசிபிக் வெயிட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கூடியதா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கிங் ஆர் அயன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஸ்டாக்கிங் ஆர் அயன் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ். ஸோ இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து கேஎஸ். கேஎஸ் ஈக்குவல் டு நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதனுடைய கிராஸ் செக்ஷனல் வேரியா, அதாவது கேஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் லெஸ் தென் 1 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. இப்போ ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஏஜி அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ ஏஜி இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏஎன் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஎஸ் இன்டூ ஏஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஸோ இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்னுடைய யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப், அதாவது எஃபெக்டிவ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் ஏரியா டிவைடட் பை டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. தட் மீன்ஸ் அந்த கோர்னுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா டிவைடட் பை டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.8ல இருந்து 0.85 வரைக்கும் லைஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வச்சிருக்கக்கூடிய கோர்னுடைய யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.8ல இருந்து 0.85 வரைக்கும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எம்எஃப் டிவைடட் பை ரிலாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எம்எம்எஃப் டிவைடட் பை ரிலாக்டன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல அப்படின்னா πm இன்ட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகே. ஸோ இப்போ அக்கார்டிங் டு ஃபேரடேஸ்லாம் நம்ம இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் இ1 வந்து என்னவா இருக்குங்க, மைனஸ் என் இன்ட்டு டிபை டிவைடட் பை டிடி. ஸோ இதுல டிபை டிவைடட் பை டிடில பையோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா πm சைன் ஒமேகா டி அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா இ1 ஈக்குவல் டு n1 into pi m w sin omega t minus pi by 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூக்கான இஎம்எஃப் உண்டானதுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய இஎம்எஃப் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இஎம்எஃப் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.44 n1 pi f படிச்சிருப்போம். ஸோ இதுல வந்து ஃப்ளக்ஸ் phi is equal to என்னதுங்க, bm into an. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ரெண்டு ஃபார்முலாவுமே எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஃபார்முலா எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு இஎம்எஃப் ஈக்குவேஷன்ல
இஎம்எஃப் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா நெட் ஏரியா ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுத்துட்டு நெட் ஏரியா ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா E2. ஸோ E2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.44 N2 BM AN F அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.44 N2 பை F அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சேம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி சைடுக்கு உண்டான இஎம்எஃப் ஈக்குவேஷன். ஸோ இஎம்எஃப் பெர் டர்ன் இன் பிரைமரி. ஸோ பிரைமரி சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎம்எஃப் பெர் டர்னுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா E1 N1 போட்டோம் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வோல்டேஜ் இன்டியூஸ்டு வோல்டேஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் போறப்ப பெர் டர்ன் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎம்எஃப் பெர் டர்ன் இஸ் இன் பிரைமரி இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க, E1 N1 இஸ் ஈக்குவல் டு 4.44 PM AN F அப்படின்னு சொல்லிட்டு வரலாங்க. ஸோ இதுக்கு பொதுவா ஃப்ளக்ஸ் 5 கொடுத்துருந்தாங்கன்னா 5 இன்ட்டு எஃப்னு வச்சுக்கலாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு E1 N1 ஈக்குவல் டு E2 N2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா E1 E2 is equal to N1 N2 ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/k அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன் 1/k அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ k அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து E2 E1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்ப அந்த E2 E1க்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அது இன்வெர்ஸ்லி ரெசிப்ரோக்கலா இருக்குங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாங்க 1/k அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா பாக்குறேங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையும் மெயின் பண்ணிக்கிறது இல்ல, டிரான்ஸ்ஃபார்மருடைய லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம கிடைக்கூடியது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா. நெக்ஸ்ட் பாயிண்ட் நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KS into AG அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த KS அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நெட் கிராஸ் செக்ஷன் ஏரியா பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிற ஃபேக்டர் வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்றோம். இந்த நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா லெஸ் தென் 1 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இதுல கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஏரியா ஆக்குபைடு பை கோர் பிளஸ் இன்சுலேஷன் மெட்டீரியல். ஸோ ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கோர் பிளஸ் இன்சுலேஷன் மெட்டீரியல் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா. நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கன்சிடர் ஃபார் மேக்னெட்டிக் மெட்டீரியல். நம்ம அந்த மேக்னெட்டிக் கோர் மெட்டீரியல் வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை மட்டும் வச்சுட்டு இன்சுலேஷனை ஆட் பண்ணாம நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்றோம்னா AN அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதை ஷார்ட் ஃபார்ம்ல AN அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த AN வச்சு தான் நம்ம பண்ண போறோங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா B into AN. ஸோ நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்முடைய ஸ்பெசிபிக் வெயிட். ஸோ டிரான்ஸ்ஃபார்முடைய ஸ்பெசிபிக் வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் டிவைடட் பை KVA ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் KS ஈக்குவல் டு என்னதுங்க நெட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இது எப்பவுமே லெஸ் தென் 1 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ஆஃப் கோர். ஸோ கோர் வந்து எவ்வளவு யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்குங்க. ஸோ எஃபெக்டிவ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா டிவைடட் பை டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இது எதுக்காக இது பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய சைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எதெல்லாம் பொறுத்து இருக்கக்கூடியதா இருக்குங்க, கோர் மெட்டீரியல் பொறுத்து இருக்கக்கூடியதா இருக்குங்க, அதுல இருக்கக்கூடிய இன்சுலேஷன் மெட்டீரியல் பொறுத்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஆனா நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எதுல கிராஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க, ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கோர் வழியா தான் பாஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா டிவைடட் பை டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ஆஃப் கோர் வந்து பாத்தீங்கன்னா 0.8 to 0.85 வரைக்கும் லைஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 100% நமக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கிறது இல்லைங்க. ஸோ அந்த கோர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.8 to 85 வரைக்கும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ல ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க, MMF கொடுத்துருக்காங்க, ரிலாக்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா MMF டிவைடட் பை ரிலாக்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ஃப்ளக்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா πm sin ஒமேகா t. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெக்டரைஸ், ஸோ வெக்டர்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க
பை எம் சைன் ஒமேகா டி. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா, ஸோ ஒரு கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டர்ல வந்து ஃப்ளக்ஸ் லிங்க் ஆச்சு அப்படின்னா அங்க வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஸோ செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். அதான் வந்து இங்க சொல்லிக்கிறாங்க, E1 ஈக்குவல் டு மைனஸ் N1 இன்டு டி பை ஒன் டிவைட் பை டிடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பையோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பை எம் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்றப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இத இன்டகிரேட் பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம், டி டிவைட் பை டிடி அப்படிங்கிறப்ப டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ N1 பை எம் டபிள்யூ ஒமேகா சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் பெர் பிரைமரி காயில். ஸோ பிரைமரியில ஏற்படக்கூடியதா இருக்குங்க. இதே இது வந்து பாத்தீங்கன்னா N2 இன்டு போட்டோம் அப்படின்னா செகண்டரியில இருக்கக்கூடிய இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மருடைய இஎம்எஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4.44 N பை எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. இதுல பையோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பி இன்டு ஏஎன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஎம்எஃப் பெர் டர்ன் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா E1 டிவைட் பை N1 போட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. இன்னும் அதர்வைஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.44 பிஎம் ஏஎன்எஃப். ஸோ ஃப்ரீக்வன்சி, ஃப்ளக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஏரியா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம செகண்ட் ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதுவே இஎம்எஃப்பும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா E1 டிவைட் பை N1ல போட்டு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, பர் டர்ன் வந்து பர் டர்ன்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி சைடு ஒரு டர்ன்ல உருவாக்கக்கூடிய இஎம்எஃப்பும் சரி, செகண்டரி சைடு ஒரு டர்ன்ல உருவாக்கக்கூடிய இஎம்எஃப்பும் சரி ஈக்குவலா இருக்குங்க. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா E1 டிவைட் பை N1 ஈக்குவல் டு E2 டிவைட் பை N2. ஸோ ஆனா எப்படி அப்புறம் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பொறுத்து அது என்ன ஆகக்கூடியதா இருக்குங்க, டிஃபர் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த E1 டிவைட் பை E2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 பை கே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ E2 டிவைட் பை E1 வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கே அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. ஸோ இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ 1 பை கே வந்து பாத்தீங்கன்னா N1 ஈஸ் டு N2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு நம்ம ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா V1 டிவைட் பை V2 ஈக்குவல் டு N1 டிவைட் பை N2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ நமக்கு இதுல அதே மாதிரி I1 டிவைட் பை I2 ஈக்குவல் டு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா N2 டிவைட் பை N1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஈக்குவல் டு V2 டிவைட் பை V1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட், ஸோ இப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இப்போ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்கன்னா V1 டிவைட் பை V2 ஈக்குவல் டு N1 பிளஸ் N2 டிவைட் பை N2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. இதே நார்மல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா N1 டிவைட் பை N2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியில நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி பிளஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி டிவைட் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி போட்டோம் அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 வைண்டிங் இருக்கக்கூடிய நார்மல் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை நான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா மாத்துனா அதனுடைய ரேட்டிங் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கேட் லெவல்லையும் கேட்டிருக்காங்க, டிரான்சிட் லெவல்லையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டிஎன்இபி எக்ஸாம்ஸ்லயும் வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ அதுல என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு ஒரு 220/110 வச்சுக்கோங்களேன். 220/110 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டலா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கேவிஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கேவிஏ 200 கேவிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டர்ன்ஸை வந்து நம்ம அப்படியே என்னவா மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா மாத்தணும் அப்படின்னா ஸோ இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீரிஸா கனெக்ட் ஆகுங்க. ஸோ இப்போ சீரிஸா கனெக்ட் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் 230 பிளஸ் 110 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குங்க 340 கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு, தென் இஎம்எஃப் இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I1 ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த I1 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த I1 நம்ம செகண்டரியில கிடைக்கக்கூடியது கூட தட் மீன்ஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங் கூட மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா நம்ம டிசைன் பண்ணின டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த ரேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங்கை விட அதிகமானதாக இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா ப்ராப்ளம் பாக்குறப்ப அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த V1 டிவைட் பை V2. ஸோ இந்த V1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா, பிரைமரி வோல்டேஜ். பிரைமரி வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல்
நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n1 பிளஸ் n2. n1 அப்படிங்கிறது பிரைமரி சைடாகவும் n2 அப்படிங்கிறது செகண்டரி சைடாகவும் ஆக்ட் ஆக போகுதுங்க. ஸோ அப்போ டோட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 பிளஸ் n2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க i1 பை i2 சீக்வல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n2 பை n1 பிளஸ் n2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. இப்போ எஸ் பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா v இன்டூ ஐ. ஸோ பிரைமரி சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி வோல்டேஜ் v1 இன்டூ கரண்ட் i1, செகண்டரி சைடு வந்து பாத்தீங்கன்னா v2 இன்டூ i2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சாரி நம்பர் ஆஃப் ஃபேசஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபேசஸ் பொறுத்து இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா s equal to m into v1 i1 equal to m into v2 i2. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம 3 phase சப்ளை யூஸ் பண்றோம்னா 3 into v1 i1 equal to 3 into v2 i2. ஸோ அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ இப்போ bm directly proportional to e1 divided by f, e1 divided by f directly proportional to v1 divided by f. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தோம். ஸோ அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரைமரி வைண்டிங்ல நம்ம பிரைமரி சைடுல ஒரு பேரலல் காம்பினன்ஸ் நோ வோல்ட் கரண்ட் அண்ட் நோ வோல்ட் போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த காம்பினேஷன் தட் மீன்ஸ் ஐ மியூ ஐடபிள்யூ போட்டிருந்தோம், ரியாக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தேங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ லோடு கரண்ட் ஐ நாட் ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ மியூ பிளஸ் ஐடபிள்யூ. ஸோ ஐடபிள்யூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கரண்ட், ஐ மியூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாசஸ்னால ஏற்படக்கூடிய கரண்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல ரெண்டு விதமான லாஸ் இருக்குங்க. ஸோ காப்பர் லாஸ் அண்ட் கோர் லாஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ மியூஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் தீட்டா, ஐ டபிள்யூஸ் ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. இப்போ நோலோட் பவர் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஐ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ விஐ காஸ் தீட்டாக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா v1 இன்டூ ஐடபிள்யூ ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஐ நாட் காஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் ஐடபிள்யூன்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இதை தான் இங்க ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப ரீப்ளேஸ் பண்றப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா v1 இன்டூ ஐடபிள்யூன்னு கிடைக்குதுங்க. ஸோ v1 இன்டூ ஐடபிள்யூ நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் லாஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இப்போ நோலோட் டெஸ்ட்ல ஃபைன் பண்ணிக்கிற அந்த அயன் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதனால இந்த லாஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் கான்ஸ்டன்ட் லாஸ் அப்படின்னு சொல்றேங்க. இதுவே நம்ம காப்பர் லாஸ்னால ஏற்படக்கூடிய லாஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் லாஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ல ஆர் நாட், ஸோ ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணலாம்னா ஆர் நாட் ஈக்குவல் டு v1 டிவைட் பை ஐ ஒர்க்கிங் கரண்ட், சரிங்களா? ஸோ ஐ டபிள்யூ. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரியாக்டன்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு v1 டிவைட் பை ஐ மியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, பிரைமரி டு செகண்டரி ஆர் செகண்டரி டு பிரைமரி மாத்திரம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நான் செகண்டரியில இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் எல்லாம் நான் எதுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரியா கன்வெர்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்போ டோட்டல் R2ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் R2 டேஷ் அப்படின்னு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை கே ஸ்கொயரால வகுக்கணும். ஸோ கே அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுங்க, E2 பை E1 தான் கே. ஸோ அந்த வேல்யூவால நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருங்க R2 டேஷ் கிடைக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா R1 பிரைமரி சைடு பிளஸ் R2 டேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன் டு செகண்டரி சைடா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட ஃபைன் பண்ண சொல்லாங்க. ஸோ இம்பிடன்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டோட்டலா சிம்பிளை பண்ணி ஃபைன் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து ஈஸியா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் காப்பர் லாஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ டோட்டல் காப்பர் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்கொயர் ஆருங்களா. ஸோ ஐ ஸ்கொயர் இன்டூ R01. பிரைமரி சைடுனா I1 கரண்ட் யூஸ் பண்ணிக்கிறேங்க, செகண்டரி சைடுனா I2 வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன பண்ணிருக்கோம் R1 டேஷ் ஃபைன் பண்ணணும். ஸோ R1 டேஷ் ஃபைன் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணா போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணுங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைமரி டு செகண்டரினா மல்டிப்ளை பண்ணணும், செகண்டரி டு பிரைமரினா டிவைட் பண்ணணுங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ வோல்டேஜ எப்படி போத் ரெண்டு டைரக்ஷன்ல ஃபைன் பண்றதா இருந்தாலுமே கேவால மல்டிப்ளை பண்ணினாவே போதுமானதுங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல ஃபைன் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் வோல்டேஜ் இதுக்கு உண்டானது இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா பெர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் கேட்கறாங்க.
ஸோ இதை பெர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1 R1 பை E1 போட்டோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரைமரி சைடு ஏற்படக்கூடிய டிராப்ங்க. இதே செகண்டரி சைடு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா I2 R2 பை E2 போட்டோம் அப்படின்னா செகண்டரி சைடு ஏற்படக்கூடிய டிராப் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் பெர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I1 R01 டிவைட் பை E1 இருக்கக்கூடியதா இருக்குங்க பிரைமரி சைடு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃபர் டு செகண்டரி சைடு வந்து பாத்தீங்கன்னா I2 R02 E2. ஸோ இந்த R1க்கும் R01க்கும் என்ன வித்தியாசங்கிறது நமக்கு தெரியும். R1ங்கிறது பிரைமரி சைடு மட்டும் வச்சிருப்பாங்க. R01 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் பண்ணி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அதுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த பிரைமரி சைடு ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் டிராப்பும் செகண்டரி சைடு ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் டிராப்பும் எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஈக்குவலண்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ பிரைமரி சைடு இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் Z1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர் பிளஸ் X1 ஸ்கொயர். ஸோ இதே Z2 சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R2 ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர் X2 ஸ்கொயர் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல இருந்து எடுக்கக்கூடியதுங்க. ஸோ நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபுல்லா சால்வ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கண்டுபிடிப்போங்க. ஸோ அதுல அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாங்க, சம் லாசஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன லாசஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் லாஸ், அயன் லாஸ், ஸ்ட்ரே லோட் லாஸ், டயஎலக்ட்ரிக் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான லாசஸ் இருக்குங்க. ஸோ இந்த 4 லாசஸ்ல நம்ம இந்த ஸ்ட்ரே லோட் லாஸ் அண்ட் டயஎலக்ட்ரிக் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா மைனர் லாசஸ் தான் இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரே லோட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பார்ட்லயும் நடக்கும், அயன் பார்ட்லயும் நடக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த டயஎலக்ட்ரிக் லாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் மெட்டீரியல்னால ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு டயஎலக்ட்ரிக் மீடியம் கிரியேட் ஆகும், அங்க வந்து சம் லாசஸ் இருக்கும். பட் ஆனா இது வந்து ரொம்ப மினிமம் லெவல் லாசஸ் தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அது சம் பாயிண்ட் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுல மேஜர் லெவல் பார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் லாஸும் அயன் லாஸும் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் லெவல் லாசஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, காப்பர் லாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்ல ஏற்படக்கூடிய லாஸ். அயன் லாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல ஏற்படக்கூடிய லாஸ். ஓகே, இப்போ இந்த காப்பர் லாஸ் பத்தி பார்க்கலாங்க. ஸோ காப்பர் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல நமக்கு I2 R1 பிளஸ் I2, அதாவது இப்போ நமக்கு பவர் லாஸ் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா I2 R தாங்களா. இப்போ வந்து பிரைமரி சைடு இருக்கக்கூடிய வைண்டிங்ல ஏற்படக்கூடிய காப்பர் லாஸ் பிளஸ் செகண்டரி சைடு வைண்டிங்ல இருக்கக்கூடிய காப்பர் லாஸ். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I1 ஸ்கொயர் R1 பிளஸ் I2 ஸ்கொயர் R2. ஸோ நமக்கு பிரைமரி சைடு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, செகண்டரி சைடு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல R01, ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி சைடோ அல்லது வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி சைடோ ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த R01 I1 ஸ்கொயர் இன்ட்டு R01 போட்டோம்னா காப்பர் லாஸ் கிடைச்சிடக்கூடியதா இருக்குங்க. அதே I2 ஸ்கொயர் R02 போட்டோம் அப்படின்னாலும் காப்பர் லாஸ் கிடைச்சிடக்கூடியதா இருக்குங்க. ஸோ நம்ம எப்படி ஈக்குவலேட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கரஸ்பாண்டிங் கரண்ட் வேல்யூ எடுத்து நம்மளால காப்பர் லாஸ் வந்து ஃபைன் பண்ணிக்க முடியுங்க. நெக்ஸ்ட், ஸோ ரேட்டட் கரண்ட் அண்ட் பிரைமரி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரியில ரேட்டட் கரண்ட். ஸோ பிரைமரியில எப்படி சார் ரேட்டட் கரண்ட் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல கேவிஏ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. கேவிஏ ரேட்டிங் டிவைட் பை வோல்டேஜ், பிரைமரி வோல்டேஜ் எவ்வளவுங்கிறது நமக்கு E1 தெரியும். ஸோ இப்போ கேவிஏ டிவைட் பை V போட்டோம், அதாவது மீன்ஸ் E1 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேட்டட் கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ பிரைமரி சைடுக்குனா E1ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். இதே செகண்டரி சைடுக்கு வேணும் அப்படின்னா E2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ E1 VA ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் டிவைட் பை E1 போட்டோம் அப்படின்னா பிரைமரி சைடுனுடைய ரேட்டட் கரண்ட் கிடைக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி VA ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிவைட் பை E2 போட்டோம் அப்படின்னா செகண்டரி சைடுனுடைய கரண்ட் ரேட்டிங் நமக்கு கிடைக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த காப்பர் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I2, ஏன்னா R கான்ஸ்டன்ட், ஸோ அது ரிமைனிங் பார்ட் மாறாதுங்க. பட் I2 வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ லோட் கரண்ட் வந்து வேரி ஆகக்கூடியதா இருக்குங்க அந்த கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நமக்கு பிரைமரி செகண்டரி கரண்ட்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதனால இந்த லாஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோங்க, வேரியபிள் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ பெர் யூனிட் வேல்யூ, பெர் யூனிட் ஃபுல் லோட் காப்பர் லாஸ் ஈக்குவல் டு ஃபுல் லோட் காப்பர் லாஸ் இன் வாட்ஸ் டிவைடட் பை VA ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா I1 ஸ்கொயர் இன்ட்டு R01 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லோடுல ஏற்படக்கூடிய காப்பர் லாஸ், அது டிவைடட் பை E1 இன்ட்டு I1 போட்டோம்னா VA ரேட்டிங் கிடைச்சிருங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பெர் யூனிட்
ஃபுல் லோடு காப்பர் லாஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே. ஸோ அடுத்து இந்த பெர் யூனிட் காப்பர் லாசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க போய் பெர் யூனிட் காப்பர் லாசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் லோடு டைம் எக்ஸ் அட் ஃபுல் லோடு டைம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பெர் யூனிட் ஃபுல் லோடு காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க. ஸோ அதனுடைய ஸ்கொயர் த டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பெர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் டு பிரைமரி ஆர் செகண்டரி. ஸோ நம்ம பிரைமரி சைடோ அல்லது செகண்டரி சைடுக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா I1 R01 டிவைடட் பை E1 போட்டுக்கலாம். இன்ட்டு I1 டிவைட் பை I1 போறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த I ஸ்கொயர் R01 டிவைடட் பை E1 இன்ட்டு I1 ஃபைன் பண்றதுக்காக. ஸோ இப்போ E1 இன்ட்டு I1 போட்டோம் அப்படின்னா நமக்கு KVA ரேட்டிங் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ I ஸ்கொயர் R01 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னன்னு தெரியுங்க, காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லி தெரியக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ நமக்கு பெர் யூனிட் வேல்யூ வேணும் அப்படின்னா காப்பர் லாஸ் டிவைடட் பை KVA ரேட்டிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது எப்படி ஃபைன் பண்றோம் அப்படிங்கறதுக்கான டெரைவ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ பெர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர் யூனிட் ஃபுல் லோடு காப்பர் லாஸ்க்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டிராப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் லாஸ் ஃபுல் லோடு காப்பர் லாஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டிராப்புக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயன் லாஸ். ஸோ அயன் லாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஹிஸ்டரிஸ் லாஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க அண்ட் எடி கரண்ட் லாஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ WH அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிஸ்னால ஏற்படக்கூடியதுங்க. ஸோ இப்போ WH ஈக்குவல் டு பீட்டா இன்டூ பி மேக்ஸிமம் பவர் எக்ஸ் எஃப் இன்டூ பி. ஸோ நம்ம எப்பவுமே வந்து டிஃபால்ட்டா டென்சிட்டி பவர் வந்து பாத்தீங்கன்னா 1.6ல வச்சிருப்போம். பட் அந்த எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நம்ம டிஃபால்ட்டாவே சிலிக்கான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால 1.6 அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஸோ அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எஃப் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி, பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் த கோருங்க. ஸோ கோரோட வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அதுல ஏற்படக்கூடிய அயன் லாஸ் வந்து ஃபைன் பண்ணிக்க முடியுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸ். ஸோ எடி கரண்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா WE. ஸோ K இன்டூ பி ஸ்கொயர் மேக்ஸ், அதாவது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஸ்கொயர் இன்டூ ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் இன்டூ டி ஸ்கொயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இதனுடைய நமக்கு அயன் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹிஸ்டரிஸ் லாஸ் பிளஸ் எடி கரண்ட் லாஸ் ரெண்டே ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருங்க, அயன் லாஸ் வந்து கிடைச்சிடக்கூடியதா இருக்குங்க. ஸோ பெர் யூனிட் அயன் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயன் லாஸ் இன் வாட்ஸ் டிவைடட் பை கேவிஏ ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ நம்ம அந்த விஏ ரேட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேஸா யூஸ் பண்ணிக்கிறோம். அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, பெர் யூனிட் வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் லாஸ். ஸோ கான்ஸ்டன்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா W0 மைனஸ் I0 ஸ்கொயர் இன்டூ R1. ஸோ நோ லோடுல ஏற்படக்கூடிய கரண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா I0 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். I0 ஸ்கொயர் இன்டூ R1. ஓகே. ஸோ இப்போ இந்த வேரியபிள் லாஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா WSC மைனஸ் அயன் லாசஸ் டு VCC அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு WSC அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டட் பவருங்க மைனஸ் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டட் அயன் லாஸ் இன்டூ வோல்டேஜ் அக்ராஸ் ஷார்ட் சர்க்யூட்டோட பை V1 ரேட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதுங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் லாஸ்க்கு உண்டானதுங்க. ஸோ இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் R01 வேணும் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் பவர் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, ரெசிஸ்டன்ஸ் R01 வந்து ஃபைன் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ எஃபிசியன்சி. ஸோ எஃபிசியன்சிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். இன்புட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட்ல பிளஸ் லாசஸ், இன்புட்ல இருந்து லாசஸ் ரெடியூஸ் ஆனா அவுட்புட் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. அப்ப இன்புட் வேணும் அப்படின்னா அவுட்புட் பிளஸ் லாசஸ் எடுத்துக்கலாங்களா. ஸோ அவுட்புட் பவர் டிவைடட் பை அவுட்புட் பவர் பிளஸ் லாசஸ். ஸோ இந்த அவுட்புட் பவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா E2 into
cos pi 2 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் vi cos theta அவ்வளவுதாங்க. ஸோ அதுல v பொதுவா செகண்டரி சைடில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் E2, i பொதுவா செகண்டரி சைடில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2, cos pi 2 போட்டுருக்கிறேங்க. டிவைடட் பை இப்போ சார் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் பவர் சேம் சார் அவுட்புட் பவர் பிளஸ் ஃபுல் லோடு காப்பர் லாஸ் பிளஸ் அயன் லாஸ் இது ரெண்டே ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதுங்க? ஸோ அவுட்புட் எஃபிஷியன்சி கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ எஃபிஷியன்சி பாயிண்ட் பண்றப்ப 1 மைனஸ் லாஸ் டிவைட் பை இன்புட் போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க? எஃபிஷியன்சி ஃபைண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ கமர்ஷியல் எக்ஸ்கியூஸ் மீ எஃபிஷியன்சி தட் சார் மீன்ஸ் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் இன் கேவிஏ டிவைட் பை இன்புட் இன் கேவிஏ ஹச்சுங்க. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹவர்ஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நாட் ஒன்லி கிலோ வாட்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணாம வித் ரெஸ்பெக்ட் டு ஹவர்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோங்க? ஆல் டே வந்து எஃபிஷியன்சி வந்து ஃபைண்ட் பண்றோங்க. ஓகே, ஸோ ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ லோட் மைனஸ் லோட் டிவைட் பை லோடு போடுவோம். இப்போ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரெகுலேஷன் வந்து அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரெகுலேஷன் டவுனா இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து டிவைடட் பைல வரக்கூடியதா இருக்குங்க. இதுவே பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா இருந்துச்சு அப்படின்னா V2 வந்து நமக்கு என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க? டிவைடட் பைல வரக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் ரிலேட்டடா ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் ஒவ்வொரு சம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு அதை எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, செகண்ட்